ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். கிருபையாய் கர்த்தர் புதிய நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். மாத இறுதியில் வந்திருக்கிறோம். தேதி 30 ஜூன் மாதம் இப்போதான் ஆரம்பித்து வேகமாக இந்த மாதம் முடிவடைகிறது. ஆண்டவர் அற்புதமாக இந்த மாதம் நம்ம நடத்தினார், நம்மை போஷித்தார், இந்த தேவையெல்லாம் சந்தித்தார். பயங்கரமான இந்த கொள்ளை நோய் கொரோனா நம்மை பிடிக்காதவை கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். அருமையானவர்களே, அவருடைய அன்பு, அவருடைய இறக்கம், குறிப்பை நினைத்து நாம் நன்றியோடு கூட ஆண்டவரை துதிப்போம். இந்த குடும்ப துதியாரை ஆசீர்வதிக்க தேவன் அளவற்ற பிரசனம் காணப்பட 30 ஆவியான ஆட்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரார்த்தனை செய்யும். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான மத்தியான வழக்க நன்றி. குடும்ப துதியாரை ஆசீர்வதிக்கிறார்கள். பாடப்படுற பாடல், ஆராதனை, செய்தி, ஜபம் அத்தனையும் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். நாம் இயேசப்பாவின் பிள்ளை, இயேசு விதத்தில் கழுவப்பட்ட பிள்ளை. நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். நான் இயேசப்பாவின் பிள்ளை, இயேசு விதத்தில் கழுவப்பட்ட ஆண்டவர் கூட இருக்காது, எனக்கு ஒரு தீங்கு வராது, ஒரு கெட்டது நடக்காது, அவர் என்ன அன்பா இருக்கிறான்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு கூட வாழ்க்கை நடத்துவது அத்தனை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஃபாதர் பாட்டு, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, கழுவப்பட்டு. அருமையான ஒரு பாடல், கைகளை தட்டி பாடி தேவன் நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே.
எதுக்கும் பயப்படக்கூடாது. நான் இயேசு எப்படி ஒரு முதலமைச்சர் பையன் தைரியமா இருப்பானோ, ஒரு பிரதம மந்திரியுடைய பையன் எப்படி தைரியமா இருப்பானோ, நான் பிரதம மந்திரி சன் தச்சு பையன் எப்படி தைரியமா இருக்கும். நம்ம இயேசு பாவத்தில் கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எதற்கு பயப்பட அவசியம் இல்லை. நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஆராதனை செய்யப்படுவோம். மாத இறுதி ஆராதனை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும், ஆண்டவர் பயன்படுத்தணும். நம்ம பிரைஸ்ல ஆராதனை நம்ம எல்லாரும் வலது இடத்து வைத்து மாத இறுதியில் வந்திருக்கிறோம். ஜூன் மாதம் 30 நாள் தேவன் நம்மை நடத்தினார். இந்த மாதம் கடாட்சிப்பை வாக்கு பண்ணின கர்த்தர், என் மகிமையை பொருளாதாரத்தை விளங்க முடியுமே சொன்ன கர்த்தர் 30 நாள் நம்மை நடத்தி சுகம் வேற ஜீவன் கொடுத்து, குருவை கொடுத்து, ஆயுஷ் கொடுத்து, உணவு கொடுத்து, உடுக்க வஸ்திரம் கொடுத்து, இருக்க இடம் கொடுத்து, எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த ஊரடங்கில் லாக்டவுனில் ஊழியமும் ஆண்டவருக்காக செய்து அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்க வைத்து, சில கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் வந்தபோதும் எல்லாவற்றையும் விடுவித்து, தப்புவித்து, பாதுகாத்து, அரவணைத்து நடத்தி தேவன் நம்முடைய அன்பை விளங்க பண்ணி சத்துரு விஷயத்தை ஒப்புக்கூடாமல் சத்துரு மேற்கொள்ள தடுத்து நிறுத்தினுடைய எல்லாரும் வாயில தந்து ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம், நன்றியால் பாடிடுவேன். நல்லவர் இயேசு நன்மைகளை செய்த தேவனுக்கு நன்றி உணர்ந்து ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்க்க நீங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து 30 நாள் எத்தனை நன்மை செய்தாரே நன்றியால் பாடி கர்த்தர் எல்லாரும் கை தட்டி பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். நன்றியால் பாடிடுவேன், நன்றியால் பாடிடுவேன், நல்லவர் இயேசு நன்றியெல்லாம் நன்மைகளை நினைத்தேன். நல்லவர் இயேசு நன்றியெல்லாம் நன்மைகளை நினைத்தேன். சின்னவனை வாழ்த்திட்ட எங்கள் தேவனின் மரமே, சின்னவனை வாழ்த்திட்ட எங்கள் தேவனின் மரமே, தாங்கியதை நான் மறையில் தயவமா தயவா தயவமா தயவா, தாங்கியதை நான் மறையில் தயவமா தயவா தயவமா தயவா, நன்றியால் பாடிடுவேன், நன்றியால் பாடிடுவேன், நல்லவர் இயேசு நன்றியெல்லாம் நன்மைகளை நினைத்தேன். நல்லவர் இயேசு நன்றியெல்லாம் நன்மைகளை நினைத்தேன். எத்தனையோ நன்மைகள் நம்ம கர்த்தர் செய்தாரே. ஒவ்வொன்றா நம்ம சில ஞாபகத்துல சில மறந்துருப்போம். ஆனா ஒட்டுமொத்தமா சொல்லுவோம், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி. நன்றி ராஜா. எல்லாரும் சுலபமாயத்தில் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்திக்கப்பா, உமக்கு நன்றி. இந்த கொரோனா தொற்று என்னையும் என் குடும்பத்தை நேசிக்கிற பிள்ளைகளை தொடாமல் பாதுகாத்து வந்தீரே, எத்தனை நன்மை செஞ்சீங்களப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நீ செய்த அதிசயம் ஆயிரம் ஒன்று விவரிக்க முடியாதையா, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஒன்று விவரிக்க
எல்லா தீமைக்கு விலைக்கு எங்களை பார்த்தது நன்றி. எத்தனை பில்லி சொல்லிய வந்தவரை செய்வனே எங்களுக்கு எவ்வளவு எழுவனை எல்லாவற்றையும் தகர்த்து உடைத்து பாதுகாத்து அன்பை நினைத்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம். நீ ஆபிரகாமின் தேவன். எல்லாரும் சொல்லி வாயை திறந்து, நீ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எலியாவின் தேவன், யோசுவாவின் தேவன், யோசபாத்தின் தேவன், எசேக்கியாவின் தேவன், தாவீதின் தேவன், நடத்துகிற தேவன், தாவுகிற தேவன், யெகோவா ஈரே, யெகோவா ஷாலம், யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, யெகோவா ராஃபா, யெகோவா ரூஃபா, எல்ஷடா, எபினேசர், நல்ல எபினேசர், பாதுகாத்து நடத்துகிறவர், எங்கள் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர், எங்கள் கட்டுகளை அறுக்கிறவர், நுகழ்த்தொகைகளை முடிக்கிறவர், நிமிர்ந்து நடக்கப்படுகிறவர், கோணலை செவையாக்குறவர், முன்னே செல்கிறவர், சர்ப்பத்தின் தலையை நசிக்கிறவர், காற்றத்தை மரத்தை வேரோடு பிடிக்க போடுகிறவர், மலையை சமுத்திரத்தை தள்ளுண்டு போக செய்கிறவர். உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கும்பிடுகிறோம், உம்மை தொழுகிறோம். 30ஆம் தேதி இந்த மாசம், இந்த வருஷத்துல 6 மாதம் நடத்துனீங்க ஆண்டவரே, 6 மாதம் கூட இருந்தீங்களே. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 6 மாதம் நடத்தி ஜனவரி எல்லாம் புது வருஷ கூட்டம், வாலிபர் பிப்ரவரி தேர்வு ஜபம், 21 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் ஆண்டவரே, 6, 7, 8 ஆண்டு விழா, 13, 14 ஈரோடு மீட்டிங் முடித்து ஒரு நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணி சென்னைக்கு பத்திரமாய் வந்து 22 லாக்டவுன் வந்து இதுவரைக்கும் ஜூன் 30 வரைக்கும் நடத்தினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமை நன்றியோடு துதிக்கிறோம். எல்ஷடாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எபினேசரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை பாதுகாத்து நடத்தின தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. நான் ஒரே ஒரு காரியம் சொல்லி இந்த 6 நிறைவேற்ற, நம்முடைய தேவன் தாய் போல் நம்முடைய தீர்ச்சுகிறவர், தகப்பன் போல் நம்முடைய அரைக்கிறவர், அந்த அன்புள்ள தேவன். அவருடைய அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இந்த பூமியில கிடையாது. உலகத்தை எல்லாமே காட்டிலும் இயேசு நம்ம பேரன். எல்லாரும் சொல்லுங்க, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி என்னை சுமந்து செல்ல அன்பின் தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்து தேவா இயேசுயா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் இயேசுயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே. ஜூலை எப்படி இருக்குமே எங்களுக்கு தெரியாது. தேசம் பயங்கரமா இருக்குது. வரவேற்பு அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறது. சமாதானம் இல்லை, பஞ்சம், வறுமை, பற்றாக்குறை, வேலை எல்லாத்தையும் ஒருத்தர் பார்க்க முடியல. சொந்தக்கார
பார்க்க முடியல, உறவினரை பார்க்க முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, சர்ச்சுக்கு போய் எல்லாரும் ஆராதிக்க பிசாசு தடை பண்ணிட்டான். பயங்கர போராட்டம் தேசத்துல. ஜூலை எப்படி இருக்குன்னு தெரியாதுப்பா, நீங்க தான் என்ன நடத்தணும் சுவாமி, நீங்க தான் ஜூலை முழுவதும் நடத்தணும் சுவாமி. ஜூலை மாத ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்துங்க சுவாமி. இன்னைக்கு எங்களுக்கு தேற்று வார்த்தை, அவர் தமக்கு சித்தமானதெல்லாம் செய்கிறார். உடைய சித்தம் முழுவதும் ஜூலை மாதம் நடைபெற எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குக்கு விலைக்கு எங்களை காத்துவோம். உடைய சித்தம் நிறைவேறட்டும். ஜூலை மாதம் ஆசீர்வாதத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமனைகள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யப்படுவதாக, செய்யப்படுவதாக ஆட்டைகளுக்கு தாரும். எங்கள் பாவற்றை மன்னித்தரும், என்னை சோதித்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்ய வல்லமை மகிமை கொடுக்கப்பட்டவைகளே. ஆமென், ஆமென். நான் தேசத்துக்கு ஜெபிக்க போறோம். இன்னைக்கு பாஸ்டர் ரமேஷ் அவங்க ஜெபம் மாச கடைசியில இந்திய தேசத்தை கத்த ரட்சிக்க, தமிழ்நாடு சென்னையை ரட்சிக்க, சமூக சீர்கேடுகள் ஒழிய, பாவிகள் மனம் திரும்ப எழுப்பது வர, பின்மாறி மழை ஊற்றப்பட, இந்த கொரோனா வைரஸ் அழிக்கப்பட, இயல்பு நிலை வர, எல்லா ஜனங்கள்லாம் சமாதானமாய் சந்தோஷமா இருக்க தேசத்துக்காக பாஸ்டர் ரமேஷ் இப்போது இந்த வேலை ஆண்டவரே, குடும்பமாய் ஆண்டவரே, ஊழியரோடு சேர்ந்து நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்க தேசத்தை கர்த்தர் ஒப்புக்கொடுக்கிறோம். தேசத்தை ரட்சிப்பீராக ஆண்டவரே. தேசத்தை காணப்படும் இருளான ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படியா சுபிக்கிறேன். எங்க தேசத்தை ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடும்படியா சுபிக்கிறோம் ஆண்டவரே. பாவிகள் மனம் திரும்பும்படியா சுபிக்கிறோம் ஆண்டவரே. குடிகாரங்க மனம் திரும்பும்படியா சுபிக்கிறோம் ஆண்டவரே. விக்கிர கோட்டையை தரமட்டமாகும்படியா சுபிக்கிறோம் ஆண்டவரே. ஒயின் ஷாப்பு மூடப்படும்படியா சுபிக்கிறோம். திருமணத்தெல்லாம் மூடப்படும்படியா சுபிக்கிறேன். ஜனங்களை ரட்சிப்பீராக, ஜனங்களை ரட்சிப்பீராக. இயேசுதான் உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்துள்ளபடியா சுபிக்கிறோம் ஆண்டவரே. அழித்து போகிற தேசத்தை நீ ஆண்டவரே விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியா சுபிக்கிறேன். வானமண்டலத்தை பொல்லாதாமி கிரிகிற இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படியா சுபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு அறியாத பிள்ளைகள் இயேசு அறிந்து கொள்ள உதவி செய்துள்ளபடியா சுபிக்கிறேன். ஆளுகிறவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா சுபிக்கிறேன். அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் ஆண்டவரே உண்மையா உத்தமமாய் ஆண்டவரே அவருப்பட்ட வேலையில ஆண்டவரே உண்மையான வேலைகளை செய்ய கர்த்தர் கிருபை செய்துள்ளபடியா சுபிக்கிறேன். ஆட்சி செய்யற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இப்போதும் ஆண்டவரே தற்சமயமாக ஆண்டவரே எங்க தேசம் நடைபெற்று கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ் ஆண்டவரே முற்றிலுமா அழிக்கப்படும்படியா சுபிக்கிறோம் ஆண்டவரே. அழிக்கப்படுவதாக ஒரு விஷயம் இறங்கும் ஆண்டவரே. எங்க தேசத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. மனதுருக்கம் ஆண்டவரே. கோபத்தை ஆற பண்ணுவீராக, கோபத்தை ஆற பண்ணுவீராக. அழிக்கப்படும்படியா சுபிக்கிறேன். இந்த வைரஸ் அழிக்கப்படும்படியா சுபிக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவமனை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே தொற்றினர் குணமாக்கும்படியா சுபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தொற்று மறுபடியும் பரவாதபடி கர்த்தர் வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா சுபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரமாய் ஆண்டவரே எவ்வளவு வேகமா வந்ததோ அதே வேகத்தில் ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸ் ஓட கர்த்தர் உதவி செய்துள்ளபடியா சுபிக்கிறேன். சீக்கிரமாய் தேவாலயம் திறக்கப்பட ஆண்டவரே எங்க தேசம் நார்மலுக்கு வர கர்த்தர் உதவி செய்துள்ளபடியா சுபிக்கிறோம் ஆண்டவரே. நீரை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவர் தம்பி மன ஜெபத்தை கேட்டு தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் தர, எல்லா பிசாசு கிரியை அழிக்கப்பட, தேசத்தில் ஒரு மாற்றம் வர, ரட்சிக்கப்பட ஆண்டவரை சோதனம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கருவம் மத்தியிலே பிஷப் கர்த்தருடைய செய்தி வழங்கிய ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் என்னுடைய மகள் ஜானட் அவர்கள் ஆங்கிலத்தை மொழிபெயர்க்கிறார். ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். I greet everyone in the name of the Lord and Savior Jesus Christ. தேவ சமூகத்தில் காலை ஜெபம் பண்ணும்போது When I was praying in the Lord's presence, என்னுடைய வேத தியானத்தில் வசனத்தை கர்த்தர் என்னோடு பேசினார். God spoke with me a verse in my Bible portion. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் Book of Isaiah, 65ஆம் அதிகாரம் chapter 65, 22ஆம் வசனத்தின் பின்பகுதியை verse வாசிக்கிறேன். 22 last portion. Isaiah chapter 65 verse 22 back portion. நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியையை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை
நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். My chosen ones will long enjoy the work of their hands. தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். My chosen ones. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் நிறைய ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். People who are chosen by God. நான் சொல்றேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்படுதல் என்று பெரிய ஆசீர்வாதம். I'm telling you, people who are chosen by God have great blessings. கோடி கோடியான மக்கள், லட்சமான மக்கள் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பிறகு கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். There are billions of people and lakhs of people, but among them God has chosen some people. நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட You பிள்ளைகள். and me are chosen by God. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் We பண்ணுகிறேன். should praise God for that. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. There are many blessings for chosen people. நான் இங்க சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம், But your God is telling, கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். He is telling that you will enjoy your works of hands for a longer period. அனுபவித்தல் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். Enjoying is a great blessing. அதுவும் கைகளின் கிரியைகளை அனுபவிப்பது பெரிய That ஆசீர்வாதம். to enjoying your work of hands is a big blessing. இங்க ஒரு வார்த்தை சொல்ற, நெடுநாளாய் அனுபவிப்பார். He is telling a word here, longer period you will enjoy it. நெடுநாளாய் For அனுபவிப்பார். a longer period you will enjoy it. தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை அல்லவா? If you are chosen people, நீ யாருடைய பிள்ளை அல்லவா? you are people of God, நீ இயேசுப்பா பிள்ளை அல்லவா? you are people of Jesus, கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார். you will enjoy your works of your hands for a நீ longer period. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற கைகள் பிரயாணங்களை நெடுநாளாய் அனுபவிப்பார். Which the work of your hands will be blessed for a longer period. அதுல அனுபவிப்பா என்ற வார்த்தை எனக்கு ரொம்ப இழுத்தது. In that enjoying, the word enjoying touched me. அந்த வேதத்தை வாசிக்கிற அந்த அனுபவம் இருந்தால் தான் ஆவியானவர் உதவி செய்வார். When you have the habit of reading Bible only, Holy Spirit will help நான் you. ஒரு அதிகாரம் தான் படித்தேன். I read only one chapter. பல முறை தியானித்தேன். I read it many times. அதுல அந்த வசனத்திலே அந்த அனுபவிப்பார்கள் என்ற வார்த்தை In எழுதுது. that verse, God touched me, the enjoying. நான் அனுபவித்தல் என்பது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். The enjoying is great blessing from God. நிறைய ஆசீர்வாதம் அவனை அனுபவிக்க முடியாது. Many blessing will be there, but they can't enjoy it. புருஷனுக்கு அனுபவிக்க முடியாது. There'll be a husband, they can't enjoy பிள்ளைகளுக்கு it. அனுபவிக்க முடியாது. They'll have children, but they can't enjoy சமைச்சு it. சாப்பாடு இறக்கவும் அனுபவிக்க முடியாது. They'll cook, but they can't enjoy it. சில பேர் பாத்தீங்கன்னா சமைக்கிறவங்க கேட்டா சமைச்சு இறக்கிறது எனக்கு பிடிக்கல சாப்பிடறதுக்கு. If you ask some people, they'll cook, but they won't eat it because they don't like it. சில பேர் சமைக்கும் போது கிச்சன்ல குறிக்கும் போது எடுத்து வாயில போற கேஸ் இருக்கு, அதை விட்டுருங்க. There are some people when cooking they eat. ஆனா சில பேர் சமைச்சு முடிச்சாலும் எனக்கு பிடிக்கல, சமைச்சனால எனக்கு சாப்பிட பிடிக்கல என்று சொல்லுவாங்க. But some people after they cook they don't like to eat. சோ இந்த அனுபவித்தல் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். So think that enjoying is great நான் blessing. குறிப்பா சொல்ல வேண்டிய வார்த்தை நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆசீர்வாதங்களை அனுபவிப்பார்கள். Today particularly I am talking the people who are chosen by God, they'll enjoy the blessings. நீங்க என்னென்ன ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்கள்? What are the blessings given by God? You'll enjoy it. ஒரு மூன்று ஆசீர்வாதத்தை சுருக்கமா I am சொல்லுங்க. going to tell three things அதே அதிகாரத்திலே in the same chapter. நீங்க 24ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா If you 24 read the verse 24, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். ஒரு மறு உத்தரவு கொடுப்பேன். before they call, I answer. அங்க அவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. They are written they. அவர்கள் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். They means the people who are chosen by God. சொன்னாரு தெரிந்து கொள்ளப்பட்ட கூப்பிடுவதற்கு முன்பாகவே மறு உத்தரவு வருவார். Your God is telling people who are chosen before they call they will be answered. சோ முதல் குறிப்பு ஜெபத்துக்கு பதில் So தருவார். firstly he'll answer your prayers. தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு முதல் அனுபவிக்கிற ஆசீர்வாதம் ஜெபத்துக்கு பதில் தருவார். Firstly God will answer your prayers for people who are chosen by him. இதுதான் அனுபவித்த. This is only enjoying. இதுதான் அனுபவித்த. This is only நான் enjoying. சொல்றேன், நீ முட்டி போட்டு ஜெபிக்கும்போது உன் ஜெபத்துக்கு வானம் திறக்கப்படும் பதில் வந்தால் அந்த மாதிரி அனுபவிக்கிற ஆசீர்வாதம் ஒன்று கிடையாது. I'm telling you, when you kneel down and pray, when you get the answer, that is the greatest enjoying in life. ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். He's giving the greatest blessing. சோ முதல் blessing So firstly ஜெபத்துக்கு பதில் he'll தருவார். answer your prayers. இரண்டாவதாக Secondly, அதே அதிகாரத்திலே the same chapter 18ஆம் வசனத்தை வாசிங்க. verses 18. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை கரிகூர்தலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். Be glad, rejoice forever in my creation, and look, I create Jerusalem as a place of happiness. A people will be a source of joy. என்ன சொல்றாருன்னா நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்க களி கூர்ந்து இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. Here he is telling, in my creation you be happy and be glad. முதல் வசனம் வாசித்து பாத்தீங்கன்னா If you read the before நான் verse, வானத்து பூமியை சிருஷ்டிக்கிறேன்னு I சொல்றாரு. created heaven and the earth.
நான் சிருஷ்டிக்கிறேன். I'm creating. இங்க சொல்ற சிருஷ்டிப்பதனால மகிழ்ந்திருங்கள். Here he's telling, be happy in my creation. நீங்க அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா, If you read the next verse, இனி அழுகையின் சத்தம் கேட்கப்படுவதில்லை. there be no more of sound of weeping and no more sound of crying. அப்ப மூன்று வசனத்தையும் 17, 18, 19 மூன்று சேர்த்து சொல்கிறேன். So when you see the verses 17, 18 and 19, சிருஷ்டிக்கிறதுனால மகிழ்ச்சி உண்டாகும். மகிழ்ச்சினா இனி அழுகை சத்தம் you'll be கேட்கப்படும். glad in his creation. Because of that creation, there be no sound of weeping in your அப்ப boundaries. இந்த மூணு சேர்த்து ஒரே வசனம் மகிழ்ச்சியை தருவார். And I'm including all the three and I'm telling a single word, he'll give you happiness. He'll make you rejoice. மகிழ்ச்சி என்பது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். Making you happy is one of the blessing from God. இது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் தருவார். Only chosen people will get this. ஆண்டவர் அறியாத பிள்ளைக்கு இது கிடையாது. Those who don't know God will not get this. இயேசுவை ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களுக்கு கிடையாது. The people who don't know Jesus will not தெரிந்து get this. கொள்ளப்பட்ட பிள்ளைக்கு ஆண்டவர் மகிழ்ச்சி என்று அனுபவிக்கிற ஆசீர்வாதம். Only chosen people will get this blessing. God will make them rejoice and God will make them glad. ஆமென். மகிழ்ச்சியாய் இருப்பது தேவன் அனுபவிக்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். The being happy, the thing being happy is from God. மகிழ்ச்சியா இருக்க முடியலையா? If you can't be happy, சந்தோஷமா இருக்க முடியலையா? you can't be ஏதோ glad, ஒரு காரியத்தை அழுது கொண்டிருக்கிறாயா? you are crying for something, ஏதோ ஒரு காரியம் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? you are worrying for something, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. you are chosen people, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட you பிள்ளை. are chosen by God, ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட you are பிள்ளை. washed by his blood. ஆகவே நீ எதற்கும் கலங்காதீங்க. So don't worry for ஆண்டவர் anything. உங்களுக்கு இரண்டாவது அனுபவிக்கிற மகிழ்ச்சி என்ற ஆசீர்வாதத்தை தருவார். So secondly, God will make you to enjoy and he'll make you to rejoice. நம்பர் 1 ஜெபத்துக்கு பதில் தருவார். Number one, he'll answer your நம்பர் prayers. 2 மகிழ்ச்சியை தருவார். Number two, he'll make you rejoice. மூன்றாவது வசனம் என்ன ரொம்ப இழுத்துது. மூன்றாவது ஆசீர்வாதம் ரொம்ப இழுத்துது. Third blessing touched me very much. 15ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசித்து காட்டுங்க. Read the verse 15. கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பாருங்க. அவர் படிக்கும் பொழுது அந்த பிரதர் படிக்கும் போது நீ கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பைபிள் திறந்து கண்ணாடி போட்டு மெதுவா பாருங்க. 15 படிக்க பாருங்க. Please look into your Bible and read carefully. நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு, நல்லா கவனிங்க, நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர், கவனிங்க, கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு, யாரை கொன்று போட்டு சாபமான வார்த்தை வைக்கிறவனை கொன்று போட்டு நம்முடைய ஊழியக்காரருக்கு வேறு நாமத்தை தரிப்பார். Your name will be a curse word among my people, for the sovereign Lord will destroy you and he will call his servant by another name. தேவனுக்கு மங்களம் உண்டாவதாக. Let glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Let glory be to God. என்ன சொல்றேன்னா, This 15th verse, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மீது நீங்க சாபமான வார்த்தைகளை வைப்பீங்க. you may curse the people who are chosen by God. ஆனா அந்த சாபமான வார்த்தை வைக்கிற உங்களை கொன்று, But God will destroy you. அந்த சாபமான வார்த்தைக்கு ஆசீர்வாதமா மாற்றுவேன். He changed the curse into a blessing. So மூன்றாவது, So thirdly, அந்த சாபமான வார்த்தை வைக்கிறவர்களை சத்துருக்கள் சொல்ல விரும்புகிறேன். the people who are keeping the curse word, I'm telling them enemies. அந்த சத்துருக்களை ஆண்டவர் கொன்று போடுவார். He'll destroy your foes. So மூன்றாவது குறிப்பு, So thirdly, சத்துருக்களை கர்த்தர் அழித்து போடுவார். he'll destroy your enemies. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையா If you are இருப்பாய். chosen people, யாராவது உங்களை சாபமான வார்த்தை if சொல்வாங்க someone curses you, அதை குறித்து கலங்காதீங்க. don't worry. அந்த சாபம் உங்களுக்கு வலிக்காது. The curse will not be upon you. The curse will not be fulfilled. The curse will not be சாபமான வார்த்தை சொல்ற behind you. பிள்ளைகளை கர்த்தர் கொன்று போடுவார். He'll kill the people who curse you. அதை நான் இப்படி சொல்லுகிறேன். I'm telling like this. மூன்றாவது, Thirdly, உனக்கு விரோதமாக உள்ள சத்துருக்களை கர்த்தர் அழித்து போடுவார். the enemies who rise before you will be destroyed by God. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. See the greatest blessing from God, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட because பிள்ளை. you are chosen நாம் people. இயேசுவின் பிள்ளை. We are people of அவர் Jesus. ரத்தத்தால் கழுவப்பட்ட We are பிள்ளை. washed by His blood. எதற்கும் கலக்கம் இல்லை. Don't worry for anything. அதை நீங்க உணர்ந்தாதான் ஆசீர்வாதம். If you realize that, you'll get the இந்த blessing. செய்தியை முடிக்க I want விரும்புகிறேன். to finish my sermon. தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் The people who are chosen, அனுபவிப்பார்கள். they enjoy. அங்க கைகளுக்கு நெடுநாளன்றாங்க, நான் அனுபவிப்பார்ல சப்ஜெக்ட் இருக்கு. In that verse, they are telling the works of your hands. But today my subject is you will enjoy. அனுபவிப்பார்கள். You will enjoy. அனுபவி ராஜா அனுபவி. You will enjoy. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட You are பிள்ளைகள். chosen நீ people. அனுபவிக்க வேண்டிய You பிள்ளைகள். have to இந்த enjoy. உலகத்தில் இருக்கிறவருக்கு நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். Till you are in this world, you will enjoy because you are chosen by God. ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். You will be answered for your மகிழ்ச்சியை prayers. கட்டளையிடுவார். You will rejoice. சத்துருக்களை கொன்று You will போடுவார். destroy your நீ enemies. தெரிந்து கொள்ளப்பட்ட You are chosen people.
ஒரு அடி பாடுவோமா? Let's sing a நான் song. கொடுக்கும்போது அந்த பாட்டு எனக்கு ஒரு பரவசம். When I'm doing my sermon, I'm getting the song in my heart. ஒரு அடி பாட போகிறேன். I want to sing a song. நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லி I'm Jesus' child. ஒரு அடி பாட போகிறோம். Only one stanza we want to sing. தொடர்ந்து சகோதரன் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் கொடுப்பார். Following that, my brother will pray. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? Let us sing together. நானே சுவிப்பில்லை பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே நானே சுவிப்பில்லை என்னாலும் சந்தோஷமே பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே அவரோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபுல்லா சொல்லுங்க, நான் செலக்ட் ஆயிட்டேன், நான் செலக்டட் பர்சன், நான் சூசன் பர்சன், நான் செப்பரேட்டட் பர்சன் சொல்லிட்டே இருங்க. நீங்க அனுபவிப்பீங்க. சகோதரன் ஜெபம் பண்ணுவாங்க, அவரோட சேர்ந்து ஜெபம். My brother will pray along with him. கண்கள் மூடி அருளால் இயேசுவே. Close your eyes and bow down your heads in prayer. தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், The people who are chosen, people who are separated, கரத்தின் கிரியைகளை நெடு நாளாய் அனுபவிப்பார். they'll enjoy the works of your hands for longer period. அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். God has given a blessing of enjoying. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு. That is a blessing from God. என்ன காரியத்தை அனுபவிக்க What செய்வார்? are the blessings you will enjoy? ஜெபத்துக்கு பதில் தருவார். You will be answered for your prayers. மகிழ்ச்சியா இருக்க செய்வார். God will make you rejoice. சத்துருக்களை அழித்து போவார். He will destroy your enemies. ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை These மகிழப்படுத்துவார். are the blessings God will give you and make you happy. மாதேவி நம்மோடு பேசியிருக்கிறார். God has spoken us today in the month of நெடு May. நாளாய் அனுபவிப்பீர்கள். You enjoy it for longer அன்பின் periods. பரலோகத்தினாலே My loving Father, நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். I'm praying for everyone who are watching this ஒவ்வொரு program. பேருடைய கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதி. Please bless the hands of the work. இந்த கரத்தில் இருக்கிற எல்லா சாபத்தின் வல்லமை Let அழிக்கப்படும். the curse be destroyed. கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதி. Please work. Please bless the work of their hands. நெடுநாளாய் அனுபவிக்கிறது. Let them enjoy for longer அனுபவிக்கிற period. பாக்கியத்தை இன்றைக்கு தாரும். Please give the blessing of இந்த enjoying. கிருபையை தாரும். Please give the grace for enjoying. ஜெபத்துக்கு பதில் தாரும். Please answer the prayers. ஒவ்வொரு பிள்ளைகள் ஜெபத்துக்கு பதில் தாரும். Answer the prayers. எதற்காவது பிள்ளைகள் கதறி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். For what are the problems they are crying, please answer the prayers. ஜெபத்துக்கு பதில் தாரும். Answer the prayers. மகிழ்ச்சியா வைத்துக் கொள்ளும். Make them glad. அவர்கள் சந்தோஷமா இருக்க உதவி Make செய்யும். them rejoice. அவருடைய சத்துருக்களை அழித்து போடுங்க. Please destroy their enemies. வியாதிப்பட்ட பிள்ளைகளை தொட்டு The சுகமாக்கும். people who are sick, heal them. தேவையுள்ள தேவைகளை சந்தியும். Meet their needs. கட்டப்பட்ட மக்களை கட்டவிழ்த்து விடும். Remove their bonds. ஒவ்வொரு மக்களையும் வாழ்த்துகிறேன். Bless everyone. நன்மையை கிருபை தொடரும். Let grace and mercy be behind them. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் I பிதாவே. pray in the matchless name of the Lord and Savior Jesus Christ. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்தாவின் அனுக்கிரகமும் ஆசீர்வாதம் வழி நடந்தோம். இனிமேல் சதாகாலம் இயேசு வருகைப்பட்டு ஒரு விசேஷமாக இந்த நாள் முதல் குடும்ப கரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கரத்தின் கிரியைகள் நெடுநாளாக நீங்கள் அனுபவிக்கிறது. நெடுநாளாய் யூ மஸ்ட் என்ஜாய். நீங்கள் அனுபவிக்கிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்தை உங்களோடும் மனைவியோடு பிள்ளையோடு கணிச அத்தனை காத்தோடு தங்கி தாபரிப்பதாக யாவரை சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமாலே மறவாதே. ஆமென் ஆமென். God bless you. இந்த கரத்தின் கிரியைகளை நீங்கள் நெடுநாளாய் அனுபவிப்பீர்கள். இன்று மாலை 7 மணிக்கு நமக்கு டியூஸ்டே ஒவ்வொரு செவ்வாய்க்கு மாசம் டியூஸ்டே நம்ம ஜெபம் நடத்துவோம். 8 மணிக்கு மாலை இறுதி ஸ்தோத்திர ஆராதனை. ஆகவே மாலை 7 மணிக்கு லைவ்ல ஜீசஸ் கம்ஃபர்ட் யூடியூப்லையும் நித்யரா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல நீங்க வந்தீங்கன்னா 7 மணி முதல் 8 மணி வரை 1 மணி நேரம் நல்லா துதித்து கர்த்தரை ஆராய்ந்து நன்றி சொல்லி தேவ செய்தி கொடுப்போம். அடுத்த மாதம் எப்படி இருக்கும் தீர்க்கதரிசன செய்தியை கொடுத்து புதிய மாதத்துக்கு ஆயத்தப்படுவோம். மாலை 7 மணிக்கு ஒருபடி அன்பாய் கேட்டுக்கொள்வோம். God bless you.